ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மனிஷாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா கொல்லிமலை விலாக் தான். எஸ், நாங்கள் எல்லாம் கொல்லிமலைக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இது இப்போது வீடியோ இல்லை, கிட்டத்தட்ட இதை எடுத்து ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகுது. சாரி, என்னை யாரும் திட்டாதீங்க. நான் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கறனால என்னால் வீடியோ எடிட் பண்ணி போடவே முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இருந்தாலும் நான் விலாக்லாம் கவர் பண்ணி அப்பப்போ எடிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இவங்களாம் எங்கள் சித்தி தான், குஜராத்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் என்னை இப்போ ஊர் சுற்ற கூப்பிட்டு போகிறாங்க. நானே ஃபஸ்ட் டைம் தான் கொல்லிமலைக்கு போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்துக்கிட்டு இருக்கேன். என் விலாக் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேருந்து கிளம்பி 2 மணி நேரம் ஆனதுனால தண்ணி குடிக்கலான்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். சரி, இந்த இடத்துலையும் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்ட்டு தான் எடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். இதுக்கு மேலே வரது எல்லாமே பாருங்கள். நானே ஃபஸ்ட் டைம் தான் கொல்லிமலை போனேன், ஆனால் ரொம்ப பயந்துட்டேன் ரோடை பார்க்க. இடையில எங்கள் மொழியில எல்லாம் கொஞ்சம் பேசுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சித்திங்களாம் கொஞ்சம் குஜராத்தியில் பேசுவாங்க. நாங்களாம் கொஞ்சம் கன்னடத்தில் பேசுவோம். ஏன்னா எங்கள் மொழியே கன்னடம் தான், தாய்மொழி. அதனால் வீட்டில் அதை விட பேசுவோமா, அதனால் காரில் போகும்போதும் அதை தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இன்சைடு வந்துரு. இங்கே எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. ஆனால் இப்போ தான் எத்தனை மில்லுன்னெலாம் எனக்கு தெரியல, அது நான் நோட் பண்ணல. இருந்தாலும் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்க. நீ வந்திருக்க கொல்லிமலை பயமாக இருக்குது. கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற பாருங்க. இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் விலாக்ஸ் ஒழுங்காகவே கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்தோடனே செம்ம வயிறு வலி எடுத்துருச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு அல்சர் இருக்குது. அதனால் மார்னிங் எந்த ஃபுட்டும் சாப்பிடாம வந்ததுனால வயிறு வலி பயங்கரமாக எடுத்துக்கிச்சு. சாப்பிட போனது, கோயிலுக்குள்ளார போய் வீடியோ எதுவுமே என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு வயிறு வலி திடீர்னு எனக்கு அல்சர் அதுக்கப்புறம் ஒரு கடையில் வச்சு சூப் குடிச்சிட்டு அப்புறம் பெரியண்ணசாமி கோயிலுன்ட்டு மலை மேலே ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு தான் போனோம்.
ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எனக்கு அவ்வளோக்கும் இந்த மாதிரிலாம் நான் போனதே இல்லை. மலை மேலே ஏறி ஒரு கோயிலுக்கு போனதே இல்லையா, அதனால் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மழை வந்த டைமாக என்னன்னு தெரியல, வலிக்கி விட்டுச்சு நிறையா இடத்துல. பார்த்து சேஃபாக தான் போகணும் போல இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோடனே உட்காந்துட்டோம், ஒன்றுமே முடியல, செம்ம கால் வலி எடுத்துருச்சு. ஆனால் அந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க. போய் வேண்டிக்கிட்டால் எதுனாலும் நடக்குமா. நிறையா பேர் எங்கள் சொந்தக்காரங்களே வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு. வந்துட்டு அவங்க வேண்டினது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கும் சஜஷன் பண்ணாங்க, நீயும் போய் இந்த மாதிரி வேண்டிக்கோ அப்படின்ட்டு. கல் அடிக்க வைப்பாங்க இங்கே, அந்த மாதிரி அடிக்க வைக்க சொன்னாங்க. வீடு கட்டுறதுக்கு கல் அடிக்க வைப்பாங்களாட்டிருக்கு. மீதி எல்லாமே யூடியூப்பில் போட்டிங்கனாலே வரும், யூடியூப் இன்ஸ்டாகிராமில் இந்த கோயிலை பற்றி போட்டாலே. ஏறி வந்த டயர்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். கொல்லிமலை விலாக் நான் சரியாக எடுக்கலனாலும் அடுத்தடுத்து ஏற்காடு விலாக்லாம் சூப்பராக எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எடிட் பண்ணி முடிச்சிட்டோன்னா சீக்கிரமாக உங்களுக்காக அப்லோட் பண்ணிவிடுவேன். கோயிலுக்கெலாம் போயிட்டு எல்லாமே சாப்பிட்டதில் வீடியோ எதுவுமே எடுக்கலை. சாப்பிட்டு வியூ பாயிண்ட்டு ஈவினிங் இது வியூ பாயிண்ட் போகும்போது ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம், நான் பிறந்ததுலேருந்து இப்போ ஃபஸ்ட் டைம் கொல்லிமலைக்கு வரேன். இத்தனைக்கும் நான் நாமக்கல் மாவட்டம் தான், ஆனால் கொல்லிமலைக்கு ஒரு டைம் கூட நான் போனதே இல்லை. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கொல்லிமலை. நம்ம ஊர்லேயே இவ்வளோ அழகான பிளேஸு இத்தனை வருஷம் நான் எப்படி தான் மிஸ் பண்ணனோ தெரியல. நீங்கள் எல்லோரும் கொல்லிமலைக்கு போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்டுக்கோசரம் நான் வெயிட் பண்ணுறேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கோசரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே காய்ஸ், பாய். இதுக்கு மேலே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் ஒரு 8 o'clock மேலே ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், பாய்.